Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த சிம்பிள் வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக் தான் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு நான் போட்டுக்கிட்டேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் நான் ஜஸ்ட் ஒரு 20 minutes to half an hourல இதை போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த லுக் எப்படி பண்ணும் அப்படின்றத நீங்கள் இப்போ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து dermaviveலேருந்து ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ணிக்கிட்டேன். இதில் ஓட்மீல் கொலாய்டல் இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்க்கு நல்லா நரிஷ்டாக இருக்கும் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபேஸ் வாஷ். இதில் ஃப்ரேக்ரன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசிங் லோஷன், விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்து நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இதோட டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்கியாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஒரு செமை மேட் ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட் ஃபார் எவ்ரி ஸ்கின் டைப். ஏன்னா உங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் பேஸாகவும் இது இருக்கும். ரொம்ப ஆயிலியாகவும் இருக்காது, ரொம்ப மேட்டும் இருக்காது. ஸோ இட்ஸ் அ வெரி குட் மாய்ஸ்சரைசர். ஸோ என்னோடய ப்ரீ ஸ்கின் கேர் இதுதான். இப்போ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் colorbar ஸ்பாட்லைட் illuminating லோஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். இது என்னோடய ஸ்கின்க்கு கொஞ்சம் க்ளாஸி எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால லோஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். டேப்பிங் மோஷன் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து டேப் பண்ணுறேன். ஃபவுண்டேஷனுக்கு maybelline Fit Me ஃபவுண்டேஷன். ஆக்சுவலி இந்த ஷேட் 230 கொஞ்சம் எனக்கு வார்மாக இருக்குது. இப்போது முன்னாடிலாம் கரெக்டாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் வார்மாக இருக்குது. ஸோ ஐ திங்க் நான் 220க்கு ஷிஃப்ட் ஆனும். பட் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆடாக தெரியாது. ஸ்டார்டிங்கில் மேபி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸ்கின் டோனுக்கு, பட் எண்டிங்கில் பர்ஃபெக்ட் ஆகிடும். நான் மேட்ச் பண்ணிட்டேன். இதை வந்து நான் ஒரு ஃப்ளாட் டாப் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி டேப்பிங் மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா வெரி லைட் வெயிட். இது வந்து மீடியம் கவரேஜ் தான். maybelline Fit Me அண்ட் ஸ்கின் லைட் ஃபினிஷ் கிடைக்கும். அண்ட் கைஸ், நான் வந்து ரொம்ப ஹெவி மேக்கப் போடலை, நான் ரொம்ப சிம்பிளாக தான் போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ கன்சீலருக்கு நான் 2 கன்சீலர் யூஸ் பண்ணேன். maybelline Fit Me கன்சீலர் ஒன்று அண்ட் ஆல்சோ ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு கன்சீலர். இது எதுக்குன்னா maybelline Fit Me என்னோடய ஸ்கின் டோனில் வார்மாக இருக்கும். ஸோ இந்த எனிதிங் பிக்மெண்டேஷன்லாம் கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக maybelline Fit Me. ஸ்விஸ் பியூட்டி கொஞ்சம் பிரைட்டராக இருக்கிறதுனால ஹைலைட்டிங் ஜோனில் மட்டும் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன், இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி. ஸோ யா, ப்ரஷ் எடுத்து கண்ணுக்கீழே மட்டும் நான் இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு கவரேஜ் வேணும்ன்ட்டு. அண்ட் ஆல்சோ ஐலிட்லேயும் இதை நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இது வந்து எனக்கு ஐ பேஸாகவும் ஒர்க் ஆகும் ஃபார் ஐ ஷேடோஸ். எக்ஸாக்டாக இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணி காட்டணும் அன்றைக்கி நான் அதுதான் பண்ணேன். அண்ட் இது வந்து ஒரு மினி ஸ்பாஞ்ச் வச்சு நான் எக்ஸஸை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸஸ் இருந்தால் வந்துடும். அண்ட் ஆல்சோ மற்ற ஸ்கின் ஏரியாவில் நான் ஸ்பாஞ்ச் வச்சு டேப் பண்ணிக்கிறேன். அண்ட் அப்படியே சீம்லெஸ்ஸாக இருந்துச்சு ஸ்கின். இப்போ கண்ணு கீழே செட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்விஸ் பியூட்டிலேருந்து லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லூஸ் பவுடராக மாறிட்டு வருது ஆக்சுவலி. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பவுடர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் நான் இப்படி தான் அப்ளை பண்ணிக்கிறேன், லைட்டாக பேக் பண்ணிக்கிறேன் சைட்லேயும், ஏன்னா கொஞ்சம் ஃபவுண்டேஷன் டார்க்கராக இருக்கிறதுனால. அண்ட் நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ப்ரஷ் வச்சு இதை ரிமூவும் பண்ணிடுறேன் இந்த பவுடரை. இப்போது நான் கொஞ்சம் நேரம் பேக் பண்ணதுனால எங்கெல்லாம் எனக்கு டார்க்கண்டாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா அது கொஞ்சம் லைட்டராக ஆகும். அண்ட் இது வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். இப்போ ஐப்ரோஸ்க்கு வந்து எல்ஃப்லேருந்து ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஐப்ரோ பென்சில்ஸ் அண்ட் ஐப்ரோஸ் பற்றி எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஒரு இன்டெப்த் வீடியோ பிகினர்ஸ்க்கு பண்ணியிருக்கேன். நான் இங்கே லிங்க் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு அப்புறம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ நான் சிம்பிளாக என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐஷேடோக்கு மிஸ் கலர்லேருந்து சிங்கிள் ஐஷேடோ ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு லைட்டாக க்ரீஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது பார்க்குறதுக்கு கூட ஐஷேடோ வந்து எலிகண்ட்டாக சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, க்ரீஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஃபாயில் ஐஷேடோ பேலட், மூஸ் ஐஷேடோ பேலட்டில் அந்த க்ரீன் ஷேட் இருக்குல்ல, அதை அப்ளை பண்ணிக்கிறேன். நான் என் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன், பட் போன ஐஷேடோ வந்து லைட் க்ரீன். காரணம் வந்து எனக்கு ரொம்ப டார்க்கராக வேண்டாம், ரொம்ப அப்படியே மேட்சிங்காக இருக்க வேண்டாம், நான் தான் லைட் க்ரீன் அப்ளை பண்ணிக்கிறேன். அழகாகவும் இருந்துச்சு விரலாலேயே. நெக்ஸ்ட்டு கப்ஸ் அண்ட் லேஷஸ் பிராண்ட்லேருந்து ஷை ஸ்டைல் பேலட்லேருந்து அந்த க்ரீன் கலர் கிளிட்டர் இருக்குல்ல, அது வந்து க்ரீம் கிளிட்டர், அது வந்து நான் ஃபிங்கராலே அப்படியே டேப் பண்ணிக்கிறேன். இதுதான் ஆக்சுவலி இந்த லுக்கையே எலிவேட் பண்ணிச்சு, ரொம்பவே அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போய் விட்டுச்சு, ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இந்த ஸ்டெப் நீங்களும் ட்ரை பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப நேரம் எடுக்கவே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஐஷேடோவே 5 minutesல முடிச்சிட்டேன். டெப்த்து கொடுக்கறதுக்காக மிஸ் கிளேர் டார்க்கர் ப்ரௌன் ஐஷேடோ எடுத்துகிட்டு ஒரு பென்சில் கம் ஸ்மட்ச் ப்ரஷ் வச்சு நான் அவுட்டர் கார்னரில் கொடுத்துக்கிறேன் டெப்த். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இது.
அண்ட் ஃபஸ்ட்டு மஸ்காரா அப்ளை பண்ணிட்டு விட்டுடலான்னு பார்த்தேன். ஆனால் அன்றைக்கி நான் ஃபால்ஸ் லேஷஸ் வச்சேன். ஏன்னா கிளிட்டர் போட்டதால் ஃபால்ஸ் லேஷ் வச்சா தான் அழகாக இருக்கும்ன்ட்டு நான் ஃபால்ஸ் லேஷஸும் வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஐலைனர் சிம்பிளாக நான் வந்து வரைஞ்சிக்க போகிறேன். நோ விங், நத்திங், ஜஸ்ட் சிம்பிள் ஐலைனர். ப்ளம்மோட காஜல் எடுத்துகிட்டு என் கண் உள்ளேயும் அண்ட் லோவர் லேஷ் லைன்லேயும் இதை அப்ளை பண்ணிட்டு நான் வந்து பென்சில் ப்ரஷ் வச்சு ஸ்மட்ச் பண்ணிட்டேன். நான் வந்து கீழே ஐஷேடோலாம் எதுவும் அப்ளை பண்ணல, ஜஸ்ட் ஸ்மட்ச்ட் ஸ்மோக்ட் அவுட் ஸ்மட்ச் ஐலைனர் லுக் மாதிரி பண்ணிட்டேன் கீழே. இதோ நீங்கள் பார்க்குற மாதிரி பென்சில் ப்ரஷ் வச்சு ஸ்மட்ச் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஐலாஷையும் நான் அப்ளை பண்ணிடுறேன். அண்ட் டிப்பிக்கலி நம்ம ஐ மேக்கப் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. வெரி சிம்பிள். நான் 5 மினிட்ஸ்க்குள்ளேயே ஐ மேக்கப் பண்ணிட்டேன். கண்டிப்பாக ஈஸி, ரொம்ப ஈஸி இது ஆக்சுவலி. பார்த்தீங்களா? இப்போ ஃபேஸ்க்கு வந்து LA கேர்ள் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு மிஸ் பண்ணிவிட்டு என்னோடய ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ் மேக்கப் அண்ட் லிப் மேக்கப் முடிக்க போகிறேன். ப்ளஷ்ஷுக்கு நான் ஸ்டேக் ஓகே ப்ளஷ் எடுத்து என்னோடய ஆப்பிள் சீக்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு சாஃப்ட் கூல் டோன் பிங்க் ஷேட். நான் லிப் வந்து கிட்டத்தட்ட நியூட் லிப்ஸ் தான் போகிறதுனால இந்த ப்ளஷ் கரெக்டாக இருந்தது. அண்ட் ஹைலைட்டருக்கு என்னோடய ஃபேவரட் மேப்ளின் மோல்டன் க்ரோம் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். மாஸ்டர் க்ரோமோட மோல்டன் கோல்டு ஷேட். இது வந்து ஒரு வெட் லுக் தரும் உங்களுக்கு. ஸோ பியூட்டிஃபுல். ஆக்சுவலி இது வந்து அந்த முன்னாடி போட்ட அந்த கலர்பார் லோஷனும் சரி, இதுவும் தான் ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு அந்த ஷைனி லுக் கொண்டு வரத்துக்கு, ஃபேஸ்க்கு டியூயி லுக். இப்போ லிப்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிமல்லேருந்து லிப் லைனர் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன், லைன் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலி. மேப்ளின் க்ரீமி மேட் லிப்ஸ்டிக்கை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு நியூட் கூல் டோன் ஷேட். அண்ட் டாப் பண்ணிக்கிறதுக்கு சுகர்லேருந்து ஒரு க்ரீமி மேட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் பொட்டு வச்சாச்சு. ஸோ இப்போ நான் ரெடி ஆகிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த லுக் கைஸ். உங்களுக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெரி சிம்பிள் அண்ட் எலிகெண்ட் வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக். பிடிச்சிருந்தா டூ லைக், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களை எல்லோரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர், பை. அண்ட் மறக்காம என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள்.